Good evening to all of you. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டிலே நடக்கும்போது ஆங்கிலத்திலே பேசுவதா தமிழிலே பேசுவதா என்று எப்பொழுதுமே ஒரு தர்ம சங்கடம் ஏற்படுகிறது. தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று பெயர் வைத்திருக்கும் உங்கள் மத்தியில் தமிழிலே பேசுவது தான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவ்வப்பொழுது சில ஆங்கில தொடர்களை பயன்படுத்தினால் அது என்னுடைய மனதிலே இருப்பதை தெளிவுபடுத்துவதற்காக நான் பயன்படுத்துகிறேன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய அந்த கருத்தை தமிழிலே சொல்ல முடியாது என்று நான் சொல்ல மாட்டேன். எந்த கருத்தையும் தமிழிலே சொல்ல முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆங்கில ஊடகங்கள் இங்கே இருக்கின்றன, தமிழ் ஊடகங்கள் இங்கே இருக்கின்றன. ஆகவே சில நேரங்களிலே ஆங்கிலத்திலே சில தொடர்களை சொல்ல வேண்டியிருக்கலாம். திரு சோழநாச்சியார் அவர்களே, திரு டேவிட் அவர்களே, திரு ஆர்.கே. சண்முகம் செட்டி அவர்களுடைய பெயரில் நினைவு சொற்பொழிவை ஆண்டுதோறும் நடத்துவது என்று உங்களுடைய அமைப்பு முடிவெடுத்ததை நான் முதலிலே மனதார பாராட்டுகிறேன். கடந்த ஆண்டு இந்த அழைப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. காரணம், பெருந்தொற்றின் காரணமாக நேரடியாக வந்து பேச இயலாத சூழ்நிலையில் இது போன்ற நினைவு சொற்பொழிவுகளை நேரடியாகத்தான் ஆற்ற வேண்டும் என்று நான் கருதியதால் அடுத்த ஆண்டு வருகிறேன் என்று சொன்னேன். உங்கள் அழைப்புக்கு நன்றி. இந்த பெருமையை எனக்கு தந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஆர்.கே. சண்முகம் செட்டி அவர்கள் இந்தியாவினுடைய முதல் நிதி அமைச்சர். அந்த பெருமையை யாரும் அவரிடமிருந்து எடுத்துவிட முடியாது. முதல் என்றால் முதல் தான். 1947 ஆகஸ்ட் 15 1948 ஆகஸ்ட் 17 வரை ஓராண்டு 2 நாட்கள் நிதியமைச்சராக இருந்தார். முதல் வரவு செலவு அறிக்கையை அவர்தான் அளித்தார். அது எவ்வளவு சிரமமான காரியமாக இருந்திருக்கும் என்று நான் திரும்பி பார்க்கிறேன். வருவாய் 171 கோடி ரூபாய், 171 லட்சம் கோடி அல்ல, 171 கோடி ரூபாய். இந்தியாவுடைய வருவாய் 171 கோடி ரூபாய். இந்தியாவுடைய செலவு 197 கோடி ரூபாய். வருவாய் பற்றாக்குறை 26 கோடியே 24 லட்சம். அதற்கே அவர் பல காரணங்களை சொல்லி நியாயப்படுத்த வேண்டியிருந்தது. இந்த ஒரு வினாடிக்கு 26 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை என்று நான் நினைக்கிறேன். ஆக 368 கோடி ரூபாய்க்குத்தான் இந்தியாவுடைய நிதிநிலை அறிக்கையை அவர் தயாரித்தார். கல்விக்கு ஒதுக்க வேண்டும், மருத்துவ வசதிகளுக்கு ஒதுக்க வேண்டும், வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றெல்லாம் இன்று ஏராளமான கோரிக்கைகள், தேவைகள் ஏற்படுகின்றன. அவர் ஒதுக்கினார். எல்லாவற்றுக்கும் சேர்த்து 12 கோடி ரூபாய் ஒதுக்கினார். வெறும் 12 கோடி. ஆக கடந்த காலத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் பாஸ்ட்னு ஒரு எழுத்து இங்கே இருக்கு, ஒரு சொல் இருக்கு.
கடந்த காலத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் அதில் பேசுவதற்கு அதிகம் இல்லை. காரணம், அந்த வகையிலே தான், அந்த அளவிலே தான் வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு விட்டு சென்றார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டின் செல்வத்தை விற்று விட்டு சென்றார்கள். இந்த நாட்டின் செல்வத்தை எல்லாம் சூறையாடி இங்கிலாந்து, மான்செஸ்டர் போன்ற இடங்களில் பெரிய தொழில்களை துவங்குவதற்காக இந்திய நாட்டின் அனைத்து செல்வங்களையும் சூறையாடி சென்றதுதான் வெள்ளையர்கள். தன்னுடைய உரையில ஒரு இடத்துல திரு ஆர்.கே. சண்முகம் செட்டி சொல்கிறார், இந்தியாவுக்கென்று ஒரு தரைப்படை இருக்கிறது, ஆனால் கடல் படையோ விமானப்படையோ கிடையாது. ஒரு காலத்துல இந்தியாவுக்கு விமானப்படையும் கிடையாது, கடல் படையும் கிடையாது. கடந்த காலம் என்பது ஒரு இருண்ட காலம். மிக மிக ஏழ்மையான நிலையிலே இந்தியா இருந்தது. எழுத்தறிவு வெறும் 20-21% தான் எழுத்தறிவு. எவ்வளவு ஆயுள் என்றால் 32 ஆண்டுகள் தான் ஆயுள். ஆக மிக ஏழ்மையில, மிக வறுமையில, மிக பின்தங்கிய நிலையில இந்தியா இருந்தது என்பதை மறந்து முடியாது. அதிலிருந்து கடந்த 75 ஆண்டுகளில் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டு பல வகையிலே முன்னேற்றம் அடைந்த நாடாக இந்தியா மாறியிருக்கிறது என்பதையும் யாரும் மறுக்க முடியாது. இந்த 75 ஆண்டுகளிலே மிக பெரும்பகுதி ஆண்டுகள் ஒரு அரசியல் கட்சி ஆட்சி பொறுப்பிலே இருந்தது என்பதையும் வரலாற்று குறிப்பு தான். எல்லா அரசியல் கட்சிகளும், எல்லா பிரதமர்களும், எல்லா அரசுகளும் அவரவர்களுடைய பங்களிப்புக்கு ஏற்ப பங்களிப்பு அளித்துத்தான் இந்தியா இந்த நிலைக்கு இன்று வந்திருக்கிறது. ஆனால் அன்று இருந்த சில அடிப்படையான கருத்துக்கள் இன்று வரை மாறவில்லை என்பதுதான் எனக்கு மிகுந்த வியப்பை தருகிறது. உதாரணத்துக்கு ஆர்.கே. சண்முகம் செட்டி அவர்கள் தன்னுடைய உரையில லார்ட் கேன்ஸ் பிரபுவை, பெரிய பொருளாதார அறிஞர், அவரை மேற்கோள் காட்டி சொல்கிறார், cheap money has been the cardinal feature of monetary policy. அதாவது குறைந்த வட்டிக்கு பணப்புழக்கம் இருப்பதுதான் பணக்கொள்கையினுடைய ஆதார கருத்தாக இருக்கிறது என்று கீன்ஸ் பிரபுவை மேற்கோள் காட்டி சொல்கிறார். இன்று எல்லா நிதியமைச்சர்களும் அதைத்தான் இன்றும் சொல்கிறார்கள். When the developed countries talk about an accommodative monetary policy or a stimulus, accommodative monetary policy, they are saying the same thing which Dr. R.K. Shanmugam Chetty said in 1947. இன்னொரு இடத்துல சொல்கிறார், இந்தியாவுடைய வருவாய் நிலைமை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், my answer is an emphatic yes என்கிறார். எந்த நிதியமைச்சரை கேட்டாலும் இன்று அதைத்தான் சொல்வார்கள். இந்தியாவுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கிறது, மிக பிரமாதமாக இருக்கிறது நான் சொல்லுவேன். அது உண்மையா பொய்யாங்கிறது வேற. எந்த நிதியமைச்சரை எந்த நேரத்தில் கேட்டாலும் இந்தியாவுடைய நிதி நிலைமை மிக அற்புதமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல அன்றைய ரிசர்வ் வங்கியை மேற்கோள் காட்டி
நிதியமைச்சர் சொல்கிறார், the severity of the last budget, அதாவது ஆர்.கே. சண்முகம் செட்டியுடைய சுதந்திர இந்தியாவின் முதல் நிதிநிலை அறிக்கைக்கு முந்தைய நிதிநிலை அறிக்கை, இடைக்கால அரசில் லியாக்கத் அலி கான் தந்த அறிக்கையில் ஏராளமான வரிகளை விதித்தார்கள், வரிச்சுமையை அதிகரித்தார்கள். அதை அன்றைய ரிசர்வ் வங்கி விமர்சித்தது. என்ன சொன்னா, the severity of the last budget is hindering formation of capital. தனியார் கையில முதல் பெருகுவதற்கு இந்த வரிச்சுமை தடையாக இருக்கிறது. அதற்கு ஆர்.கே. சண்முகம் செட்டி தன்னுடைய உரையில பதில் சொல்கிறார், ரிசர்வ் வங்கியுடைய அறிவுரையை நாம் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. என அவர்கள் உயர்ந்த இடத்துல அறிஞர்களாக இருப்பவர்கள் சொல்கிறார்கள். அதை நிதியமைச்சர் என்கிற முறையிலே நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்கிறார். இன்றைய காலகட்டத்தில் அதில் கொஞ்சம் மாறுதல் இருக்கு. கடந்த பணக்கொள்கையிலே கூட ரிசர்வ் வங்கி கூறியது, pump prices are elevated because of high fuel taxes. Reduction in fuel taxes will go a long way in stimulating demand அப்படின்னு சொல்றாங்க. அது உயர்ந்த இடத்துல அறிஞர்கள் இருந்த இடத்துல இருந்து வரக்கூடிய விமர்சனம் என்பதை இன்றைய நிதியமைச்சர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக 75 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டாலும் பல அடிப்படை கருத்துக்கள் இன்றும் பொருந்தியிருக்கின்றன. சில விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது மட்டும்தான் மாறி இருக்கிறது. திரு ஆர்.கே. சண்முகம் செட்டி ஒரு வழக்கறிஞர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, அமைச்சர், இந்தியாவின் முதல் நிதியமைச்சரும் ஒரு வழக்கறிஞர், அவரும் ஒரு பொருளாதார நிபுணர், அவரும் ஒரு அரசியல்வாதி, அவரும் தமிழர் என்பதில் உங்களைப் போல நானும் பெருமைப்படுகிறேன். அவருடைய நினைவாக இந்த சொற்பொழிவை ஆற்றுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு என்னுடைய அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸை 1944 அவர் தொடங்கினார் என்று சொன்னார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் சுதந்திர இந்தியாவை விட 3 ஆண்டுகள் மூத்தவர்கள். ஆனால் சுதந்திர இந்தியாவை போல தொடர்ந்து இளமை குன்றாமல் இளமை சிந்தனையோடு, முன்னேற்ற சிந்தனையோடு, முற்போக்கு சிந்தனையோடு, எதிர்கால சிந்தனையோடு இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். You may be old, but your thinking must be young. Your thinking must be modern. இங்கிலாந்து அரசி ராணி எலிசபெத் அவர்களை இந்த ஆண்டினுடைய மூத்த குடிமகன் என்று நாங்கள் கௌரவிக்கப் போகிறோம் என்று ஒரு ஊடகம் கேட்டுக்கொண்ட போது அவருடைய செயலாளர் பதில் எழுதினார். இதை அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், யூ ஆர் ஒன்லி ஆஸ் ஓல்ட் as யூ ஃபீல் அப்படின்னு பதில் எழுதினாங்க. யூ ஆர் ஒன்லி ஆஸ் ஓல்ட் as யூ திங்க். நம்முடைய சிந்தனை இளமையாக இருந்தால் வயது முக்கியமல்ல. சிந்தனை மழுங்கிவிட்டால், சிந்தனை முன்னேற்ற சிந்தனை இல்லாமல், முற்போக்கு சிந்தனையாக இல்லாமல், பழைய குப்பைகளை கிளறக்கூடிய சிந்தனையாக இருந்தால், பிற்போக்கு சிந்தனையாக இருந்தால், வயது குறைந்திருந்தாலும் அவர்களால் இந்த நாட்டுக்கு பயன் கிடையாது. ஆகவே உங்களுடைய வயது 78 இருந்தாலும் இளமை குன்றாமல் இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிதி நிலைமையை பற்றி நான் சொல்ல வேண்டும். இன்றைய பொருளாதார நிலைமையை பற்றி சொல்ல வேண்டும்.
முதல்ல இடம், கான்டெக்ஸ்ட் முக்கியம். What is the position of developed countries? In developed countries, there is rising interest rate, softening of consumer demand, global trade is stagnating, and protectionism is growing. The momentum of growth is slowing. World trade has been disrupted by a shortage of containers, chips, and a number of other inputs. Inflation is elevated, and indebtedness of households is rising. ஆக எந்த வகையிலே பார்த்தாலும் உலக பொருளாதாரம் சீரான நிலைமையில இல்லை. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய போக்குகள் என்னவென்றால், உலக வர்த்தகம் பல காரணங்களுக்காக முணங்கி இருக்கிறது, சுணங்கி இருக்கிறது அல்லது முடக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாடும் தற்சார்பு என்ற பெயரில் நம்ம அதற்கு கம்பீரமாக ஒரு பெயரை ஆத்ம நிர்பார் அப்படின்னு சொன்னா கூட அது தற்சார்பு தான். செல்ஃப் சபிஷியன்ட்ங்கிற பெயரில் பழைய ப்ரொடெக்ஷனிசம் தான். நுகர்வோருடைய தேவை இருந்தாலும் அவர்கள் வாங்குவது குறைந்து விட்டார். குடும்பங்களுடைய கடன் சுமை அதிகரித்திருக்கிறது, பணவீக்கம் அதிகரித்திருக்கிறது, அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் உலகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டு 3% தாண்டாது என்று 2021 ஆண்டுல 3% தாண்டாது என்பதுதான் பெரும்பாலான பொருளாதார அறிஞர்களுடைய கணிப்பு. உலக பொருளாதாரத்தில் சுணக்கம் ஏற்பட்டா, இந்த சுணக்கம்ங்கிறது நல்ல தமிழ் சொல், தமிழ்னா இல்லை மூலச்சொல் வேற மொழியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சுணக்கம்ங்கிறது முடக்கம் அல்ல, ஆனால் சுணக்கம். உலக பொருளாதாரத்தில் சுணக்கம் ஏற்பட்டால் இந்திய பொருளாதாரத்தை கண்டிப்பாக பாதிக்கும், அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். 2004 முதல் 2014 வரை 10 ஆண்டுகளில் முதல் 7-8 ஆண்டுகள் 7.5-8%, 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 9% வளர்ச்சியை இந்திய பொருளாதாரம் கண்டதென்றால் அதற்கு காரணம் உலக பொருளாதாரம் மிக அதிவேகத்தில், மிகுந்த வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தது. குறிப்பாக உலக வர்த்தகம் சிறப்பாக இருந்தது. ஒரு சூத்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ட்ரேட் டிரைவ்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், லேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் டிரைவ்ஸ் ட்ரேட். வர்த்தகம் தான் முதலீட்டை அதிகரிக்கும். வாங்குவது விற்பது தான் பொருளாதாரத்தினுடைய உயிர் நாடி. ஒரு மனிதனுடைய உடல்ல இதய துடிப்பு தான், அந்த இதய துடிப்பினுடைய வேகம், அது இதய துடிப்பினுடைய சீர்தான், சீராக இருந்தால் தான் அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு போட்டு. உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியே வாங்குவது விற்பது தான். நீங்க வாங்கினீங்கன்னா யாரோ ஒருத்தர் தயாரிப்பார். கன்சம்ஷன் டிரைவ்ஸ் ப்ரொடக்ஷன், அதுல தான் வந்துச்சு. யாரோ வாங்கினா தானே தயாரிப்பாங்க. ப்ரொடக்ஷன் டிரைவ்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், தயாரிக்கும் போது தான் முதலீடு ஏற்படும். ஆக கன்சம்ஷன் டிரைவ்ஸ் ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் டிரைவ்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். வாங்குவது விற்பது.
அதில் சுணக்கம் ஏற்படும் போது உலக பொருளாதாரம் அதனுடைய வேகம் குறைகிறது. உலக பொருளாதாரத்தினுடைய வேகம் குறையும் பொழுது இந்திய பொருளாதாரமும் பாதிக்கப்படும். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அதை எந்த நிதியமைச்சரும் இந்த அடிப்படை பொருளாதார சூத்திரத்தை எல்லாம் மாற்றி எழுத முடியாது. பேசலாம், உலகத்திலிருந்து நாங்கள் வேறுபட்டு இருக்கிறோம்னு பேசலாம், உலகத்துக்கே நாங்கள் தான் குரு விஸ்வகுருன்னு பேசலாம். உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் இந்திய பொருளாதாரமும் பாதிக்கப்படும். ஆக இந்த இடம் பொருள் கான்டெக்ஸ்ட்ல இந்திய பொருளாதாரத்துடைய நிலைமை என்ன? ரிசர்வ் வங்கியுடைய அக்டோபர் மாத அறிக்கை சொல்வது நான் சொல்றேன். Fuel crowds out discretionary expenditure. பெட்ரோல், டீசல், சமையல் வாயு இதற்கு செலவழிப்பது மற்ற செலவினங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. முதல் கூற்று, fuel crowds out discretionary expenditure. Dip in bank deposits. வங்கியில சேமிப்பது குறைந்து விட்டது. எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவு இல்லை, குறைந்து விட்டது. Rise in household debt. குடும்பங்களுடைய கடன் சுமை கூடிவிட்டது. Decline in financial savings. தனிநபருடைய சேமிப்பு குறைந்து விட்டது. இதெல்லாம் எச்சரிக்கை, அபாய அறிவிப்பு மாதிரி, எச்சரிக்கை மணி. இதுதான் இன்றைய பொருளாதாரத்தினுடைய நிலைமை. ஆகவேதான் வாங்குவது விற்பது குறைந்து விட்டது, முதலீடு குறைந்து விட்டது. பல பேர் பங்கு சந்தையை காட்டி பங்கு சந்தையை பாருங்கிறாங்க. பங்கு சந்தையை பார்க்கலாம், அது உயர உயர பறக்கிற பட்டம் மாதிரி. அந்நிய பணம் வருவதால் பங்கு சந்தை உயர்கிறது. எவ்வளவு வேகமாக அந்நிய பணம் வருமோ அவ்வளவு வேகத்துல அது வெளியேறும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பங்குச்சந்தை என்பது 100% இந்திய மக்களுடைய பொருளாதார நிலைமையை பிரதிபலிப்பது கிடையாது. 100 கம்பெனிகளுடைய பொருளாதார நிலைமையை பிரதிபலிக்கிறது. நிப்டி 100 கம்பெனி, சென்செக்ஸ் 50 கம்பெனி, அவ்வளவுதான். அதை வைத்து இந்திய மக்களுடைய பொருளாதார நிலையை நாம் கணிக்கக்கூடாது. மிகப்பெரிய தவறாக முடியும். உண்மை நிலைமை என்னவென்றால், டிமாண்ட் இஸ் ஸ்டில் ஸ்லகிஷ். வாங்குவதில் சுணக்கம் இருக்கிறது. சேமிப்பு குறைந்து விட்டது. குடும்பங்களுடைய கடன் சுமை அதிகரித்து விட்டது. ஆகவே பொருளாதாரம் மந்தமாக இருக்கிறது. இதுல மிக பிரமாதமான வளர்ச்சி ஏற்படுகிறது. வீழ்ச்சி ஏற்பட்டதான் மிக பிரமாதமான வளர்ச்சி ஏற்படுகிறது. அது வி ஷேப் ரெக்கவரின்னு 2 நாளைக்கு ஒரு முறை பீச்சு கொண்டால் கூட பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 2 முறை பீச்சு கொள்கிறார்கள். அதுக்கு தான் இந்த போர்டை நான் கேட்டேன். இந்த வி ஷேப் ரெக்கவரி எப்படி ஏற்படுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஆங்கிலத்தில் நோ பிரெயினர்னு சொல்லுவாங்க. வி ஷேப் ரெக்கவரி இங்கு சொல்வதற்கு புத்திசாலி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a no brainer. மார்க்கெட்டுக்கா ரெண்டாயிரத்தி 18, 19, 2019, 20, 2020, 21 காலாண்டு வளர்ச்சி என்னன்னு பாருங்க. இதுதான் பேஸ் லைன்.
2 3 4 5 6 7 முதல் காலாண்டுல இது 3 ஆண்டுகள். முதல் காலாண்டு, 2வது காலாண்டு, 3வது காலாண்டு. $7.1. அடுத்தது 6.2. அடுத்த காலாண்டு 5.6. அடுத்த காலாண்டு 5.7. அதான் ஏறத்தாழ ஒண்ணுதான், 5.7. அடுத்த காலாண்டு 5.4. அடுத்த காலாண்டு 4.6. அடுத்த காலாண்டு 3.3. அடுத்த காலாண்டு 3.7. கடந்த ஆண்டு 2021 முதல் காலாண்டு -24.4. அதுக்கப்புறம் 2வது காலாண்டுல -7.4, 7.4. 3வது காலாண்டுல 0.5. அடுத்த காலாண்டுல 1.6. இதானே நடந்தது. இந்த 12 காலாண்டுகளில் இதான் நடந்தது. இந்த வி ஷேப் ரெக்கவரி எப்படி சொல்றாங்கன்னா, இது பாருங்க, இப்படியே கோடை போட்டு வந்து இங்க வந்தீங்கன்னா இப்படி போனுச்சுன்னா வி தான் வருது இல்லை. இதுதான் வி ஷேப் ரெக்கவரி. நீங்க 0.5 கூட போக வேண்டாம், -7.4 வி வந்துடும். அப்புறம் அடுத்தது 6.4, 5.4ன்னு இன்னொரு 12 காலாண்டுகள் மைனஸ்ல இருந்தா கூட வி வந்துடும். இதோட ஒரு அபத்தமான வாதமே இருக்க முடியாது. 24.4க்கு கீழே போனீங்கன்னா சின்ன முன்னேற்றம் கூட வி மாதிரி தானே இருக்கும். சின்ன முன்னேற்றம் கூட வி மாதிரி தான் இருக்கு. அடுத்தது என்ன நடக்க போகுங்கிறதை ஆர்பிஐ சொல்லுது. இந்த நடப்பாண்டுல என்ன வரப்போகுதுன்னா, முதல் காலாண்டு 6.3, நீங்க 1.6ல இருந்து 6.3க்கு போகுது. அப்புறம் 5.1க்கு வருது. அப்புறம் 4.5க்கு வருது. இதுதான் வி தானே, தலைகீழா இருக்கிற வி தானே. காலாண்டுக்கு காலாண்டு சின்ன முன்னேற்றம் ஏற்பட்டா கூட வி தான் இருக்கும். காலாண்டுக்கு கீழாண்டு சின்ன சுணக்கு ஏற்பட்டா கூட இன்வெர்டட் வி தான் இருக்கும். இத போய் அரசு நல்லவேளை இதுக்கு ஒரு தேசிய கொண்டாட்டம் கொண்டாடுறது, தேசிய விழாவா நடத்துறது. ஆக இந்த வி ஷேப் ரெக்கவரி எல்லாம் அபத்தமான வாதங்கள். நான் சொன்னேன், ஆங்கிலத்தில் சொன்னேன், நோ பிரெய்னர். The economy is still in the woods. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். -24.4ல இருந்து 0.5க்கு போனுச்சுன்னா வி வந்துருமா? வரத்தானே வேணும். உண்மையிலேயே இந்திய பொருளாதாரம் எப்படி போகுதுன்னா, it is a two-speed recovery, K-shaped recovery. It's a K-shaped recovery market. ஐந்திலிருந்து 10% மக்களுக்கு தான் வருமானங்கள் கூடியிருக்கு, சொத்து கூடியிருக்கு.
40% மக்கள் வேலை இழந்தவர்கள், நோ ஜாப்ஸ் நோ இன்கம்ஸ், அல்லது நோ ஜாப்ஸ் அல்லது ஜாப்ஸ் பட் நோ ஸ்பெண்டிங். வேலை இருக்கு, ஆனா செலவழிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது, வேலையும் கிடையாது, செலவும் கிடையாது. இதுதான் 40%. 50% மக்கள் ஏதோ வாழ்க்கையை ஓட்டுறாங்க. 5.5% மக்களுக்கு தான் இதனுடைய பலன் கிடைச்சிருக்கு. ஆகவே உண்மையிலேயே இது K-shaped recovery. K-shaped recovery. It is a 2-speed recovery. இதுல